सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अद्वैत प्रकरणम् अद्यावधि श्लोकः। यथैकस्मिन् घटाकाशे रजो धूमादिभिर्युते न सर्वे सम्प्रयुज्यन्ते तद्वत् जीवात् सुखात्। ஆத்மா ஏகத்துவவாதி, அது ஒரே ஆத்மான்னு சொல்லக்கூடியவன். ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா வெவ்வேறு அப்படின்னு சொல்றதான் பாக்கி எல்லாருமே. இந்த அத்வைத்திய ஒருத்தனை விட்டால் பாக்கி எல்லாரும் அப்படிதான். சரீரத்துக்கு சரீரம், ஆத்மா வேறாயிடும். இதுக்கு நெய்யாயிக்கான சூத்திரங்கள்லாம் வேற பண்ணியிருக்கார். சாங்ஷாலும் அதுக்கு யுக்திகள்லாம் சொல்றா, சூத்திரமும் இருக்கு. நானாத்மானா அப்படின்னு சூத்திரம் பண்ணியிருக்கார். எதை வச்சு நீங்க ஆத்மா வெவ்வேறுங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வியவஸ்தான்னு சொல்றோம். வியவஸ்தானா என்ன? ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய சுகம் துக்கம் ஞானம் இதெல்லாம் இன்னொருத்தனுக்கு இல்லை, மாறுபடுறது இல்லையா? ஒரே ஆத்மாவா இருந்தால் ஒருத்தனுக்கு வந்தா எல்லாருக்கும் வந்த மாதிரி இல்லையா? அதனால இந்த வியவஸ்தை இருக்கு, இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தனுக்கு இல்லை. அதனால இவன் வேறு அவன் வேறு, இந்த ஆத்மா வேறு அந்த ஆத்மா வேறுங்கிறது கண்டுபிடிக்கப்படுறது அப்படின்னு அவளுடைய யுக்தி. இப்ப இவர் என்ன சொல்றார்? அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறவர் இந்த யுக்தி ஆத்மா வேறாக இருக்கணும் அப்படிங்கிறத சாதிக்க முடியாது. ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் கூட உபாதி வெவ்வேறாக இருக்கிறதுனாலே இந்த வியவஸ்தை, இந்த உபாதியில அதுக்கு இந்த தோஷங்கள், அந்த சுகம் துக்கங்கள் இருக்கு, அங்க வேற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற வியவஸ்தை வர முடியும் அப்படிங்கிறத சொல்றான். திருஷ்டாந்தம் என்ன கொடுக்கலாம்னா ஆகாசம். கட்டாகாசம் பல கடங்கள் இருக்கும்போது பல கட்டாகாசங்கள் வந்துடும். ஒவ்வொரு கடத்துக்கும் உள்ள ஆகாசம் கட்டாகாசம் இருக்கு. ஆனால் ஒரு கட்டாகாசத்துல ஒரு கடத்துல புகை நிறைஞ்சிருக்கு, முடிச்சிருக்க, இன்னொன்னுல ஒரே பூதி. இப்ப ஒரு குடத்துல புகை இருக்குங்கிறதுனால எல்லா குடத்திலையும் அந்த ஆகாசம் புகையோடு கூடுனதாக ஆகுமோ? ஆகாது. இந்த குடத்துல புகை இருக்குன்னா இந்த குடத்துல உள்ள ஆகாசம் புகை சேர்ந்ததா இருக்கும், இந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் தூசியோடு இருக்கும். இதே மாதிரி எல்லா இதுவும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? அதுக்காக ஆகாசங்கிறது வெவ்வேறு தான் ஒரு குடத்துக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இல்லையா? அப்ப ஒரே ஆகாசமாக இருந்தாலும் உபாதி வெவ்வேறாக இருக்கிறதுனாலே வியவஸ்தை எப்படி காணப்படுகிறதோ அதே மாதிரி ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் அதோடைய மனசு அந்தக்கரணம் இந்த உபாதி எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறதுனாலே இந்த உபாதியில சுகம் துக்கம் வேறு, அந்த உபாதியில சுக துக்கம் வேறு அப்படின்னு விவசாயம் பண்ண முடியும். இதை வச்சு ஆத்மாவை வேறுன்னு சொல்றதுக்கு ஔசித்யம் கிடையாது சொல்ல வராது. யதா ஏகஸ்மின் கடாகாசே ரஜோ தூமாதிபிர்யுதே, தூமன்னா புகை, ரஜசனா பூசி பூசி. அப்படி ஒரு கடாகாசம் ரஜசனாலேயோ அல்லது தூமத்தினாலேயோ சேர்ந்து இருக்கும் போது சர்வே சம்பிரயோஜ்யந்தே, எல்லா கடாகாசத்திலையும் பூஜை வந்துட்டு தூமம் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. தத்துவத்து அதே போல ஜீவாக சுகாதி சுக துக்காதிக விஷயத்திலையும் ஒரு ஜீவனுக்கு வரக்கூடிய சுக துக்காதிகள் இன்னொருத்தனுக்கு இல்லை, ஏன்னா உபாதி வேறு. சர்வதேசேஷு ஆத்மீகத்வே ஏகஸ்மின் ஜனன மரண சுக துக்காதி மதி ஆத்மனி சர்வ ஆத்மனாம் தத்சம்பந்தா. எல்லா தேகத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்று அப்படின்னு விட்டாக்க ஒரு தேசத்துல அவனுக்கு ஜென்மா வந்ததுன்னா எல்லா தேகத்திலும் ஜென்மா வந்தது ஆயிடும்.
ஒரு தேகத்துல மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் மரணம் ஏற்பட்டு ஆகிடும். ஏன்னா ஒரே ஆத்மாங்கிறதுனாலே அதே மாதிரி சுகம் துக்கம் எல்லாம் வந்துடும். அது மாத்திரம் இல்லை, கிரியாபல சாங்கரியஞ்ச தியாது. இவன் புண்ணியம் பண்ணினா நல்ல காரியம், அதனுடைய பலம் இவனுக்கு மாத்திரம் வந்தவங்கள இன்னொருத்தனுக்கு போய் சேர்ந்து விடலாம். ஆத்மா ஒண்ணுதானே. அதே மாதிரி இன்னொருத்தன் பாக்கணும்னா இவனுக்கு சேர்ந்து விடலாம். இது சாங்கரி ஆபத்து. இதெல்லாம் வேற வந்துடும். அதுக்காக அந்தந்த ஆத்மாவை வெவ்வேறாக வச்சுக்கணும். இது துவைத்தினா இந்த மாதிரி சொல்றாலும் துவைத்தினா அத்வைத்தியை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் வெயிட்டு. துவைத சித்தாந்தம் சொல்ற அந்த துவைத சித்தாந்தம் அப்ப கிடையாது. அதனால இவன் ஒருத்தனை விட்டா பாக்கி எல்லா சாஸ்திரக்காராலும் துவைத சாஸ்திரம் தான். அவெல்லாம் சொல்றாவையோ தான் பிரதி இடமிட்டது. அவளுக்காக இந்த ஸ்லோகம் யதா ஏகஸ்மின் घटाकाशे रजो धूमादिः अधूमादिभिः युते संयुक्ते अपि न सर्वे घटाकाशादयः तद्रजो धूमादिभिः संयुज्यन्ते பல்கினதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. தத்வத்து ஜீவாக சுகாதிபி. அதே போலதான் சுகம் இல்லை, வியாக்கியானமே வேண்டியதில்லை. ஒருத்தனுக்கு சுகம் வந்தால் அது இந்த சுகம் இன்னொருத்தனுக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லையே. சுகம் ஆத்மாவில் வரவே இல்லை, அது அந்த கரணத்துல தானே வந்தது. அந்த கரணம் வேறாத்தானே இருக்கு. இந்த அந்த கரணத்துல சுகம் வந்ததுன்னா அந்த இன்னொரு அந்த கரணத்துல துக்கம் வந்தது. ஆத்மாவில வந்தா பிரச்சனை, ஆத்மாவில வரவே இல்லை. அப்ப கேட்டான், என்ன பேசுற நீ? ஒரு இடத்துல வந்தாலும் அந்த ஆத்மா ஒண்ணுன்னு நீ சொல்றியே, அப்ப எல்லா இடத்துல வந்தா மாதிரி தானே. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கலாம். இப்ப காலில் எறும்பு கடிச்சது, கை அது எடுக்க போகுது எறும்ப இல்லையா? கைக்கு எப்படி தெரியுது? கால் வேற கை வேற தானே. கால் வேற கை வேற. நான் காலில் கடிச்சது கைக்கு எப்படி கிடைக்குது? உடனே போய் அதை எடுக்கிறதே, எடுத்து விடுறது. காலில் முள்ளு குத்திதுன்னா உடனே கை அதை எடுக்கிறதுக்கு போறது எப்படி தெரிஞ்சது? இருக்கு உபாதி வேற இருக்கிறதுனால ஆத்மா வேறாக ஆகலை. கையிலையும் காலிலையும் கை கால் வேற இருந்தாலும் அந்த சரீரம் கூட ஒரே ஆத்மாவாக இருக்கிறதுனால காலில் விட்டாலும் சரி கையில விட்டாலும் சரி அந்த ஆத்மாவுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அந்த வேலை செய்யும், வேலை நடக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி இது ஒரு சரீரத்துல நான் சொன்னேன். மொத்தம் அத்தனை சரீரத்திலையும் ஒரே ஆத்மாவா இருந்தால் ஒரு சரீரத்துல என்ன வந்தாலும் அது அவ்வளவும் எல்லா சரீரத்திலும் அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு அவனுடைய பிரச்சனை. நானும் ஏதேவ ஆத்மா இதுதான் ஒரே ஆத்மான்னு சொல்றியே, எப்படி நீ கதாகாசம் கிருஷ்ணாந்தம் கொடுக்க பாடம்? ஆமா, நான் அதை ஒன்றும் ஆசிக்கலையே. ஒரே ஆத்மா தான் என்னுடைய சித்தாந்தம். நானும் நஸ்ருகம்பயா ஆகாசவத் சர்வசங்காதேசு ஏகையவ ஆத்மா இது பேச்சு பாஷங்கிறது அவனோட பேசுறார், நேர பாசிட்டார். நான் சொன்னது நீ கேட்கலையா? ஒரே ஆத்மா தான், நீ எல்லா சரீரத்தையும் ஒரே ஆத்மான்னு சொன்னேனே, அதுல என்ன சந்தேகம்? ஆமா சொன்னியோ எது ஏகையவ ஆத்மா அப்படி சொன்னா என்ன தோஷங்கிறத சொல்றேன் கேளு. சரி, சர்வத்திர சுகி துக்கி ஜத்யாது. சுகி துக்கின்னு சொன்னா ஒருத்தன் சுக்கின்னு சொன்னா எல்லாரும் சுகி ஆகிடுவான், ஒருத்தன் துக்கின்னு சொன்னா எல்லாரும் துக்கி ஆகிடும். இதுதான் ஆபத்து. உனக்கு சொல்றேன் கேளு. ஆசிரியர் சொன்னா யாருப்பா இந்த கேள்வி கேட்கறது? காஞ்சனா கார்த்திகனா ஆறு கேட்கிறா? எப்பவுமே கேள்வி கேட்கும் போது தன்னுடைய சித்தாந்தத்துக்கு இடைஞ்சல் வராம கேட்கணும். அது ஒண்ணு. அதாவது எத்தோபயோ சமோதோஷா, தனக்கும் அதே தோஷம் இருக்கு அவனுக்கும் ஒரே தோஷமா இருக்குன்னா இந்த தோஷம் உனக்கு இருக்கு பாருன்னு சொல்லவே கூடாது, வாழ முடியும் வரணும். ஏன்னா உனக்கும் அதே தோஷம் இருக்குன்னு அவன் திருப்பி சொல்லிடுவானே. அதனால ஒருத்தன் மேல ஆட்சேபம் தெரிவிக்கும் போது அந்த தோஷம் நம்ம கிட்ட இல்லாம இருக்காங்கிறது பார்த்துட்டு அவன் திருப்பி கேட்கக்கூடாம இருக்கணும் அப்படிங்கிற ஜாக்கிரதையோட கேட்கணும். அதான் சொல்ற நகேதம் சாங்கியத்தை சோத்தியம் சம்பவதி. இப்படி கேட்கிறவன் சாங்கியன் இருக்க மாட்டானே. ஏன் இருக்க மாட்டான்? நகி சாங்கியா ஆத்மனா சுகதுக்காதி மட்டும். இந்த சாங்கிய சித்தாந்தத்துல ஆத்மாவுக்கு சுகம் துக்கம் எல்லாம் கிடையாது. சுகம் துக்கம் இது எல்லாம் புத்தியை சேர்ந்ததுன்னு அவன் சொல்றான். ஆத்மா வெறும் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம். ஆனா வெவ்வேறு தனித்தனி. இதுதான் சாங்கிய மதம். அதாவது வேதாந்தம் அதுல இவ்வளவுதான் வித்தியாசம்.
சுத்த சைதன்ய ஸ்வரூபம் சரிதான். ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் வேதாந்தியாவே ஆயிடும். ஒண்ணு ஆத்மை தத்துவத்தை ஒத்துக்கல, ஆத்ம நானாத்வத்தை அவன் சாதிக்கிறான். ஆனா அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு சுகம் துக்கம் சம்சார தர்மம் ஒண்ணுமே கிடையாது. அது சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருந்தது. அதுக்கு கடைசியில கர்த்தா கூட இல்லை, கர்த்தத்துவம் கூட ஆத்மாவுக்கு கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமா வச்சுட்டான் ஆத்மாவை. அப்படி இருக்கிறவன் ஒரு ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ வரும்போது எல்லா ஆத்மாவுக்கும் சுகதுக்கம் வந்துடுமே அப்படிங்கிற ஆட்சேபத்தை கலப்புவனா? நீ சொல்ற ஒன்னு ஆத்மாவுக்கே சுகதுக்கம் இல்லை, என்னுடைய ஆத்மா ஏக ஆத்மாவுக்கு எங்க வரப்போறது இல்லையா? இந்த கேள்வியை அவன் கேட்க முடியாது. நகி சாங்கியா ஆத்மனஹா சுகதுக்காதி மற்றும் இச்சதி. அவனுடைய சித்தாந்தத்துல ஆத்மாவுக்கு சுகதுக்காதிகள் கிடையாது. அது எதுக்கு? புத்தி சமவாய அபிபகமா சுகதுக்காதினா, இந்த சுகம் துக்கம் இத்தியாதிகள் எல்லாம் எல்லாமே புத்தியில இருக்கு, ஆத்மாவில இல்லை. அது அவன் சித்தாந்தம். உபலப்தி ஸ்வரூபஸ்ய ஆத்மனஹா பேத கல்பனாயாம் பிரமாணமஸ்தி. இப்படி இருக்கும்போது சுத்த சைதன்ய ஸ்வரூபமான அந்த ஆத்மா ஒவ்வொரு சரீரத்தையும் பின்ன பின்னமாக வெவ்வேறாக இருக்குன்னு கல்பிக்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா? எந்த வித்தியாசத்தை வச்சு இது வேற அது வேறுன்னு சொல்றேன்? ஏன்னா எந்த வித்தியாசத்தை வச்சு சொல்லணுமோ அந்த வித்தியாசம் சுகதுக்காதிகள் ஆத்மாவில இல்லை, ஆத்மாவை சேர்ந்தது இல்லை, புத்தியை சேர்ந்தது. அப்படின்னா ஆத்மாவில ஒரு வித்தியாசத்தையும் நீங்க பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஏன் அகஸ்மாத்தா எல்லா சரீரத்திலையும் ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனி ஆத்மான்னு எதை வச்சு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. நக உபலப்தி ஸ்வரூபஸ்ய ஆத்மாக பேத கல்பனாயாம் பிரமாணம் அஸ்தி. சாங்கியனை பார்த்து பாஷிகாரர் சொன்னான். அப்போ அவன் சொன்னா, நான் ஒரு பிரமாணம் சொல்றேன், நான் ஏன் ஆத்மாவை சின்னம் அப்படின்னு சொல்றேங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். பேதாபாவே பிரதானஸ்ய பாரார்த்தானுபபத்தி. ஆத்மா வெவ்வேறாக இருந்தே ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த பிரதானம்னு நான் ஒண்ணு வச்சிருக்கேனே பிரகிருதி, இது தனக்காக வேலை செய்யல இல்லையா? பரார்த்தம் ஆத்மாவுக்காகத்தானே வேலை செய்யறது. அதுதான் பாரார்த்தம்னு சொல்லுவான். பரார்த்தம் அது சுவார்த்தம் இல்லை, தனக்காக எதுவும் செய்யல. இதனுடைய அந்த பரார்த்த பிரவருத்திங்கிறது வராமல் போயிடும், அனுபவ பண்ண மாட்டோம். ஏன்? அது ரெண்டு விதமான காரியங்களுக்காக பிரவர்த்திக்கிறது. ஆத்மாவுக்கு போகத்தை கொடுக்கறதுக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது போகம் கொடுக்கும், எல்லாம் பண்றது ஆத்மாவுக்கு சுகம் துக்கம் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் போரும் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது மோட்சத்தை கொடுத்துருமா ஆத்மாவுக்கு. இப்ப ஒரு அதுக்காக பிரகிருதி வேலை செய்யறதுன்னு கூடாது. ஒரு ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்தாலும் பாக்கி ஆத்மாக்களுக்கு போகத்தை கொடுக்கணுமேங்கிறதுக்காக அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு ஆத்மா சரி மோட்சம் ஆயிடுச்சு, மோட்சம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரகிருதி எங்க போய் செய்யல, அது வேலை நடக்கிறது. ஏன்னா பாக்கி எல்லாருக்கும் வேண்டியிருக்கேன். இப்போ மொத்தமே ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டா இது என்ன பண்ணுவாங்க? அந்த ஆத்மாவுக்கு இது போகத்தை கொடுக்குமா மோட்சத்தை கொடுக்குமா? என்ன கொடுக்கும்? அது பல ஆத்மாக்கள் இருந்தா ஒரு ஆத்மாவுக்கு போகத்தை கொடுத்து முடிச்சு மோட்சத்துக்கு அனுப்பிச்சு விடுறது. அப்புறம் இன்னொரு ஆத்மாவுக்கு அது பாட்டுக்கு நடந்திருக்கு. எப்போ அதோட போகம் முடியுமோ அதையும் மோட்சத்துக்கு அனுப்புறது. இப்படி போகத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் வேலை செய்யறது பிரகிருதி, இன்னொரு ஆத்மாவுடைய போக மோட்சத்துக்காக. இது இல்லாம போயிடும். பல ஆத்மாக்கள் இல்லைன்னு சொன்னால் அதனாலே ஆத்மாக்கள் நிறைய ஆத்மபேதம் இருக்குங்கிறது தெரியுது. அப்படி சொல்லலாமே. பிரதான கிருதஸ்ய அர்த்தஸ்ய ஆத்மனி அசமவாய பேசுறே, ஆனா தப்பு பேசுறது. உன் சித்தாந்தப்படி தப்பு, சித்தாந்தப்படியே தப்பு, உனக்கே தெரியல தப்பு. என்னன்னு கேட்டா பிரதானம் என்னமோ ஆத்மாவுக்காக வேலை செய்யறதுன்னு சொல்றியே, அது எந்த வேலை செய்யறதோ அந்த வேலையுடைய பலன் ஆத்மாவுக்கு வரலன்னு சொன்னா அப்ப ஆத்மாவுக்காக வேலை செஞ்சதுன்னு எப்படி சொல்லுவேன்? பிரதானம் செய்யக்கூடிய பிரதானம் வேலை செய்யறது, பிரவர்த்திக்கிறது. எதுக்காக யாருக்காக? எல்லாம் ஆத்மாக்காக தான் அப்படிங்கிறது. ஆனா இது வேலை செஞ்ச பலன் ஒண்ணு கூட ஆத்மாவுக்கு போய் சேரலன்னு சொன்னா இது ஆத்மாவுக்காகத்தான் வேலை செய்யறதுங்கிறது பொய்யா இல்லையா? அது எப்படி போய் சேரலன்னு கேட்டா
இது என்ன பண்ணி கொடுத்தது? கடைசியில மோட்சம், இது சுகம் துக்கம் இதெல்லாம் தானே பண்ணி கொடுத்தது, உண்டாக்கி கொடுத்தது. இந்த சுகம் துக்கம் எல்லாம் எங்க இருக்குன்னா புத்தியில தான் இருக்கு, ஆத்மாவுக்கு வரவே இல்லை உன் சித்தாந்தப்படி. அப்ப ஆத்மாவுக்காக இது வேலை செய்யறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி மோட்சம்னு சொன்னாக்க மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கும் ஞானம்னு அந்த விவேக ஞானம். இந்த விவேக ஞானத்தை அது ஆத்மாவில எங்க உண்டாக்கினது? புத்தியில தானே உண்டாக்கி கொடுத்திருக்கு விருத்தி ரூப ஞானத்தை. அப்ப இது கூட புத்தியில தான் இருக்கு, ஆத்மாவில இல்லை. இப்படி இருக்கும் போது அது ஆத்மாவுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. ஆனா பேச்சு ஆத்மாவுக்காக, அதுக்காக பண்றேன். ஆக நீ சொல்றது ஒண்ணுமே ஒரு பலமும் ஆத்மாவுக்கு வரலன்னா நீ சொல்றது தப்புப்பா. பிரதான கிருதத்திய அர்த்தத்திய, அர்த்தம்னா பிரயோஜனம், பிரதானத்தினாலே செய்யப்படுற அந்த பிரயோஜனம் பலம் இருக்கு, அது ஆத்மனி அசமவாயா, ஆத்மாவில வரல உன் சித்தாந்தப்படி. எதி பிரதானகிருதா பந்தோ மோக்ஷோ வா அர்த்தா புருஷேஷு பேதேன சமவைத்தி. ஒரு சமயம் இப்படி இருந்தா நீ சொன்னது சரியா இருக்கும். பிரதானத்தினாலே உண்டாக்கப்படுற பந்தம் அல்லது மோட்சம் இதுதான் பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் புருஷேஷு பேதேன சமவைத்தி, அதாவது ஒரு புருஷன்னா ஆத்மா, ஒரு ஆத்மாவுக்கு பந்தம், இன்னொரு ஆத்மாவுக்கு மோட்சம், இப்படியாக அதனுடைய பிரயோஜனம் அவனுக்கு புருஷனுக்கு கிடைக்கும்படியாக இருக்குமானால் யுக்தா புருஷ பேத கல்பனா. ததா பிரதானஸ்ய பாரார்த்தம் ஆத்மீகத்தே நோபபத்தியதே இது யுக்தா புருஷ பேத கல்பனா. அப்போ ஆத்மபேதம் வேண்டியதுதான். ஏன்னா பாரார்த்தம் சொல்ல முடியாது. போகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஆத்மாவை வச்சுட்டு போக மோட்சத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாது. ஆனால் இது இல்லையே உனக்கு. நக சாங்கை பந்தோ மோக்ஷோவார்த்தா புருஷதமவேதா அபிபகம்யதே. பிரதானத்தினாலே உண்டாக்கப்படுற அந்த சுகதுக்காதி பந்தங்களோ இல்லை ஞானஸ்வரூபமான மோட்சமோ இது எதுவுமே ஆத்மாவில வந்ததாக அவளே ஒத்துக்கிறேன். எல்லாம் புத்தி நிஷ்டமா வச்சுட்ட. நிர்விசேஷாச்ச சேதன மாத்திராக ஆத்மானஹ அபிபகம்யந்தே. வெறும் சைத்தன்ய மாத்திரம், இந்த ஆத்மா அந்த ஆத்மா ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. இது சித்த சைத்தன்யம், அது சித்த சைத்தன்யம், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா இது வேற, அது வேறுங்க. எப்படி அது சித்தமாகும் கேட்கிறார். நிர்விசேஷாச்ச சேதன மாத்திராக ஆத்மானஹ அபிபகம்யந்தே. அத்தஹ புருஷ சத்தா மாத்திர பிரயுக்தமேவ பிரதானஸ்ய பாரார்த்தம் சித்தம் நது புருஷ பேதம் பிரயுக்தம். இப்படி பார்க்கறதுக்கு என்ன ஆகுதுன்னா, பிரதானம் புருஷார்த்தம் புருஷனுக்காக பிரவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தையில புருஷன் ஒருத்தன் இருக்கணும் அவ்வளவுதான் தேவையே தவிர தனித்தனியாக பல புருஷன்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது பண்ற வேலை அதுக்கு ஒன்றும் போய் சேரப்படுறதே இல்லை ஆத்மாவுக்கு, இல்லையா? போய் சேர்ந்தா அப்ப ஒருத்தனுக்கு ஒரு பலன், இன்னொருத்தனுக்கு இன்னொரு பலன், பல புருஷன்கள் தேவைப்படும். ஆனா இப்போ அப்படி இல்லை. புருஷன் ஒருத்தன் அனுபவத்தா போறோம், சொத்தமே போறோமே, இருக்கு ஏகப்பட்ட புருஷன் அப்படின்னு சொல்றோம். அத்தா புருஷ பேத கல்பனாயாம் ந பிரதானஸ்ய பாரார்த்தம் பேது. அதனால ஆத்மா பின்ன பின்னமாக இருக்கு அப்படின்னு நீ சொல்றதுக்கு காரணமாக இதை காண்பிக்க முடியாது. பிரகிருதி பிரதானம் பரார்த்தமோ இல்லையோ, அதனால நிறைய இருந்தாலுமே ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. நகான்யத்து புருஷபேத கல்பனாயாம் பிரமாணமஸ்தி சாங்கானாம். இதை விட்டால் சாங்கனுக்கு ஆத்மபேதம் சொல்றதுக்கு வேற ஒரு பிரமாணமும் இல்லை. நையாயிகளுக்கு இருக்கு. ஏன்னா அவன் சுகதுஷ்டங்கள்லாம் ஆத்மாவில வருதுன்னு ஒத்துக்கிறான். அதனால அவன் அதை சொல்லிட முடியும். ஒரு ஆத்மாவில சுகம் இருக்கு, இன்னொரு ஆத்மாவில அது இல்லை. ஒண்ணுல துக்கம் இருக்கு, இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் இவனுக்கு அது சொல்றதுக்கு வழி இல்லை. அது பர சத்தா மாத்திரமேவ ஏதன் நிமித்தீகிருத்திய ஸ்வயம் பத்தியதே முக்கியதே பிரதானம். அது மாத்திரம் இல்லை, அந்த சாங்கியகாரிக்கு பூர்வோத்தரம் இருக்கும். அப்பைதிஷ்டத்திலே இதை காண்பிச்சிருக்காரு. பரிமளத்துல சாங்கிய காரிகையிலேயே விபரீதம் இருக்கு பாரு. அங்க ஒண்ணு சொல்றது, இங்க ஒண்ணு சொல்றது. ஆரம்பத்துல சொன்னா எதுக்காக இந்த பிரதானம் வேலை செய்யறது, திருஷ்டி பண்றது அப்படின்னு கேட்டா எல்லாம் அவனுக்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில முடிக்கிற சமயத்துல, கடைசியில 72வது காரிக்கு முன்னாடி 70ல என்ன சொல்லிட்டார்? தஸ்மாத் புருஷனுக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. ந பத்தியதே ந முக்கியதே, பிரதானமேவ பத்தியதே முக்கியதேன்னு. அப்ப என்னாச்சு? பூர்வோத்தர விரோதம் அப்படின்னு காண்பிச்சிருக்காரு. அதுதான் சொல்ற
பரசத்தா மாத்திரமேவ ஏதன் நிமித்தீகிருத்திய ஸ்வயம் பத்தியதே முக்கியதே பிரதானம். அந்த பந்தம் எங்க வந்ததுன்னா இந்த பிரதானத்திலேயே தான் வந்தது. மோட்சங்கிற ஞானம் எங்க வந்ததுன்னா இதுலயே தான் வந்தது. இதுவா ஆன்மானுக்கு அதிகம். அங்க வந்து சாஸ்திரங்கள்லாம் இப்படி எல்லாம் சொல்லிருக்கா போறோம் எடுத்து காமிக்கிறதுக்கு இதையும் சொல்லியிருக்காரு. அங்க சொல்லியிருக்கார். அங்கே ரதனானுபவத்தேஸ்வரானுமானம்லயும் இருக்கு. 2-3 இடத்துல இருக்கு. உச்சதேச பிரதானம் பரஸ்ய உபலப்தி மாத்திர சத்தா ஸ்வரூபேண பிரதான பிரவருத்தவும் சேது. பரகான ஆத்மா. இந்த ஆத்மா என்ன பண்றது? அவனுக்கு என்ன கஷ்டம்னா பிரதானங்கிறது ஜடமாயிடுது. ஜடமானதுனாலே அதுக்கு போகம் சொன்னா அது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஜட பதார்த்தத்துக்கு போகம் மோட்சம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால சேத்தனத்துக்கு சொல்லணும். ஆனா சேத்தனம் வந்து எது வச்சிருக்காங்கன்னா சுத்த சேத்தனமா வச்சிருந்ததுனாலே அது ஒண்ணும் வேலை செய்யாது. ஆகையால பிரதானம் வேலை செய்யணும், போக்தாவாக சேத்தனம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கல்பனை பண்ணிருந்தான். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் சரியா வரலைங்கிறதுனால முடிச்சிருக்க அதுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. இதுவே தான் எல்லாம் அதோடைய சாமீபத்தினால பண்ணிக்கிறது. பிரதானம் தானே பந்தத்தையும் உண்டாக்குகிறது, தானே எல்லாம் மோட்சத்தையும் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அதனால அந்த ஆத்மான ஒண்ணு இருந்துட்டா போதும் பிரதானம் போயிருக்கு. எனக்கு விசேஷேனா அதனால ஆத்மா தனித்தனியாக விசேஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாததுனாலே இவன் புருஷன் சின்னம் அப்படின்னு சொன்னானே பிரமாணமே இல்லாம சொன்ன விஷயம் கேவல மூலதெய்வ புருஷபேத கல்பனா வேதார்த்த பரித்தியாக மௌட்யம். இது கபிலர் சொல்லிட்டார், அதனால அதை மாற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இல்லை. மௌட்யத்துல புருஷபேதத்தையும் கல்பனை பண்ணிட்டு வேதார்த்தத்தையும் தியாகம் பண்ணிட்டு இது அசிரத்தனமா இருக்கா? அதனால சாங்கியன் என்னை பார்த்து இப்படி கேட்க முடியாது, இந்த கேள்வி கேட்க முடியாது. விசேஷிகன் கேட்கலாமே கார்த்திகன் ஏத்வாகு வைசேஷிகாதயா. அவனுக்கு வந்து இச்சாதயா ஆத்மசமவாயினா. இந்த இச்சாதேகம் இத்தியாதிகள் எல்லாமே தியானம், இச்சா, பிரயத்தனம், துவேஷம் எல்லாமே வந்து ஆத்மாவில உண்டாகிறதுன்னு ஆறு சொல்றா, கார்த்திகன் சொல்றான். அதற்கு ஆபத்து, அதுவும் தப்பு. மிருதிஹேதூனாம் சம்ஸ்காராணாம் அப்பிரதேசவதி ஆத்மனி அசமவாயாத். ஆத்மமனசயோகாச்ச ஸ்மிருத்யுத்பத்தேஹே ஸ்மிருதி நியமான் உபபத்தி யுகபத்வா சர்வஸ்மிருத்யுத்பத்தி பிரசங்கா. உனக்கு வேற தோஷங்கள் வைக்கிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு கடத்தை ஒருத்தன் பார்த்தான், யானையை பார்த்தான்னு வச்சுக்கேன். கஜ தரிசனம் ஏற்பட்டது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் தரிசனம் பண்ணினதுனாலே இவனிடத்திலே அந்த அனுபவத்தினால கஜ விஷேகமாக ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவன் ஆற்றுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அது ஞாபகம் வருது, கஜம் ஞாபகத்துக்கு வருது. இவன் கஜத்தை பார்த்திருக்கலன்னா வராது. கஜத்தை பார்த்து அதனுடைய அனுபவம் ஏற்பட்டதுனாலே அதனால ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டு அந்த சம்ஸ்காரமானது மறுபடியும் கஜஸ்மரணையை உண்டாக்குறது அப்படின்னு யோகப்பட்டு இது அவனு சொல்றான். ஆனால் நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த சம்ஸ்காரம் இருக்கு, இந்த சம்ஸ்காரம் ஆத்மாவில எப்படி உண்டாக முடியும்? ஏன் உண்டாக முடியாது? ஞானமோ இச்சையோ சம்ஸ்காரமோ இது எல்லாம் வந்து ஒரு பிரதேசத்துலதான் உண்டாகிறது. ஆத்மாங்கிறது உனக்கு வியாபகம், ஆகாசம் போல. ஆனா சம்ஸ்காரம் இதெல்லாம் எங்க உண்டாகலாம்? ஆத்மா கூட எல்லா இடத்தையும் வியாபிச்சு உண்டாகல. ஆத்மாவில ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இந்த சம்ஸ்காரமோ தியானமோ இதெல்லாம் உண்டாகும். விசாரமா ஆகாசம் போல வியாபித்து இருக்கும் ஆத்மாவில இந்த குணங்கள் எங்க உண்டாகிறதுனா ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு பிரதேசத்திலே அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவுக்கு அப்படி ஒரு பிரதேசமே இல்லை. ஏன்னா அது நிரவயவமான ஆத்மாவிலே அந்த ஒரு பிரதேசத்துல இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதுல உண்டாக முடியாது. அதுல உண்டாக ஒரு வந்தா முழுக்க வியாபிச்சுட்டு வந்தா பிரச்சனை இல்லை.
ஆனால் அப்படி வருது இல்லை, ஒரு ஓரத்துல வருது அப்படின்னு சொல்லி. ஒரு ஓரத்துல வருதுன்னு சொன்னா அதுல ஓரங்கிற ஒரு பிரதேசம் கிடையாது ஆத்மாவில. நீ எப்படி கொண்டு வந்த இந்த பிரதேசத்தை? அதான் அப்பிரதேசபதி ஆத்மனி சம்ஸ்காரானாம் சமவாயா ஆது. சம்ஸ்காரம் மாத்திரம் இல்லை, மேற்கொண்டு ஸ்மரணம் வரணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆத்ம மன சஞ்சோகம்னு ஒண்ணு வேணுமா. ஆத்மாவும் மனசும் சேரணும். ஆத்ம மன சஞ்சோகம் சர்வ குணங்களுக்கும் ஆத்மாவில் வரக்கூடிய எல்லா ஞானத்துக்கும் காரணம். ஆத்ம மன சஞ்சோகமே வர முடியாது. ஏன்னா ஆத்ம மன சஞ்சோகங்கிறது எந்த இடத்துல வரணும்? ஆத்மாவில ஒரு ஓரத்துல இத்தினூண்டு இடத்துல தானே வரணும். அந்த அத்தினூண்டு இடம்னு ஒரு பாகம் ஆத்மாவுக்கு கிடையாது, நிறவயமாக ஆனதுனாலே. வஸ்திரத்துல சொல்லிவிடலாம், இது சாவயமா இருக்கிறதுனால இதனுடைய ஓரத்துல அப்படின்னு சொல்லலாம். இதுல ஓரம் நடு இப்படின்னு பல பாகங்கள் வஸ்திரத்துல சொல்ல முடியும் சாவயமா இருக்கிறதுனால. ஆனா நிறவயமான பதார்த்தத்துல இது சொல்ல முடியாது. ஆகையாலே ஆத்மாவுக்கு இதெல்லாம் உண்டாக முடியாது. மிருகமானுபவத்தி அல்லது யுகபத்வா சர்வஸ்மிருதி உற்பத்தி பிரசங்கா. ஒரே சமயத்துல எல்லா ஸ்மரணமும் அதோட பாக்கிலாம் எதெல்லாம் அனுபவிச்சானோ மொத்தம் எல்லாம் ஒரே சமயத்துல ஞாபகத்தில் வைத்திடும். ஏன்னா ஒன்னும் விசேஷம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு இடங்கிறது இல்லையே. ஆத்மா பெரிய வியாபகமா இருக்கு, எல்லா சம்ஸ்காரமும் அதுல இருக்கு, எல்லாமே மொத்தமா வேலை செஞ்சு இருக்குன்னா ஒரே சமயத்துல சர்வஜனா ஆயிட முடியும். இதுவும் உனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொன்னு பின்ன ஜாதியானாம் ஸ்பர்ஷாதி ஹீனானாம் ஆத்மனாம் மன ஆதிக்கு சம்பந்தோயுக்தா. அது மாத்திரம் ரொம்பவும் இலட்சணமா இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தத்துக்கு இலட்சணமா எப்படின்னா ஒண்ணுக்கு ஸ்பர்ஷமே கிடையாது. ஸ்பர்ஷாதி ஹீனம், ஸ்பர்ஷம் இல்லை, ரூபம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மன ஆதிக்கு சம்பந்தா நயுக்தா. எப்படி ரெண்டு ஒட்டும்? இந்த கை இருக்கு, இந்த விரல் இருக்கு, இந்த விரல் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு ரூபம் உள்ள பதார்த்தம், ஸ்பர்ஷம் உள்ள பதார்த்தம், திரவியம், பார்த்திவ திரவியம். இப்படி சேர்ந்து சயோகம் வந்தது, கிரியையால சஞ்சோகம் வந்தது, கிரியையால சஞ்சோகம் பிரிஞ்சுது. சொல்ல முடியும். ஆத்மாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரூபம் உள்ள இது ஒரு ஜலத்தோட, நான் ஜலத்தை தொட்டேன்னா ஜலத்தோட சம்பந்தப்படும், தேஜத்தோட சம்பந்தப்படும். வாயு இருக்குதுன்னா வாயுவோட சம்பந்தப்படும், ஒத்துக்கலாம். ஆனால் ஆகாசத்தை தொட முடியுமோ? ஆகாசத்தை எப்படி வருமா? கையுக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு சஞ்சோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இடிக்கிறது. ஆகாசம் கையில இடிக்கிறது சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டா ஆகாசத்துல கிடையாது, ரூபம் கிடையாது, ஸ்பர்ஷம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்பர்ஷம் இல்லாத பட்சத்துல ரூபம் மாத்திரம் இருந்தாலும் கூட தொட முடியாது. எப்படின்னா இருக்கு இப்படி கைய விட்டாக்க சஞ்சோகம் ஏற்படுறதா இல்லையோ? ஒண்ணும் ஏற்படுது. அப்படி இருக்கிறது இந்த ஆத்மாக்களுக்கும் மனசுக்கும் சஞ்சோகம் வந்தது, ஆத்மன சஞ்சோகம் வந்தது அப்படின்னு சொல்றியே, எப்படி சஞ்சோகம் வருது? சஞ்சோகம் வந்தாதான் அதனால மேற்கொண்டு தியானம் வருது. தியானம் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஆத்மன சஞ்சோகமே வர முடியாது. அதனால மூலத்திலேயே தப்பா போயிடுது. திரவியாத் ரூபாதயோ குணாஹ கர்ம சாமானிய விசேஷ சமவாயாவா இன்னா சந்தி பரேசாம்னு சேர்க்கணுமே. முன்னாடியே சிக்கா போட்டு அது சரியா இருக்கா? அது தேவையில்லை. இல்ல அந்த புல்ஸ்டாப் அப்புறம் வரணும், முன்னாடியே போட்டு பரேசா. இது வேற விஷயம். அதாவது அவன் மேல இன்னொரு தோஷம் சொல்றாரு. ஆத்ம விஷயம் முடிஞ்சு போச்சு. இது என்னன்னா எத்தனை உலகத்துல உள்ள பதார்த்தத்தை 7ஆ பிரிச்சிருக்கா? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவான். திரவியம்னு ஒரு பதார்த்தம், குணம் கர்மா சாமானியம் விசேஷம் சமவாயம், இது எல்லாம் இந்த திரவியத்தை ஆசிரியர் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். இதை காண்பிக்கணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு குடத்தை எடுத்துங்க, ஒரு பானை.
இந்த பானை கண்ணுக்கு தெரியுது. கண்ணை மூடினால் தொட்டு பார்க்கும் போது தெரியுது. கண்ணால பார்க்கறதுக்கும் தொட்டு பார்க்கறதுக்கும் பானைங்கிற அம்சத்துல வித்தியாசம் இல்லை. ஆனா எந்த அம்சத்துல வித்தியாசம் இருக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னமோ இருக்கு. கண்ணால பார்க்கறதுக்கும் தொட்டு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எந்த அம்சத்துல வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு பானை ரூபத்தோடு தெரியுது. ரூபம்னா அதனுடைய கலர். அந்த கலரும் தெரியாது, என்ன கலர்ல இருக்குங்கிறதும் தெரியுது, பானைங்கிறதும் தெரியுது. தடவி பார்த்தாக்க பானைங்கிறது தெரியுது, ஆனா அதோட கலர் தெரியாது. ஆனா தடவி பார்க்கும் போது அதனுடைய ஸ்பர்சம் தெரியும். இங்க உஷ்ணமா இருக்கு, இல்ல சீத்தமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். கண்ணால பார்க்கும் போது அது தெரியாது. அப்ப என்னாச்சு? பானைன்னு எது இருக்கு, தர்மி, இதை திரவியம்னு நான் சொல்லுவேன். இதனுடைய குணம் ரூபம், ஸ்பர்சம், இதெல்லாம் அதனுடைய குணங்கள். சரியா? ரெண்டு பதார்த்தம் நமக்கு வந்தாச்சு, திரவிய குணம். இந்த பானையை நான் உருட்டி விட்டேன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஓடி போயிடுது. அல்லது அசைக்கினேன்னா இப்படி அசையிறது, பானை அசையிறது. இந்த அசையிறது இருக்கு, இது என்னதுன்னு கேட்டா இது கர்மா, சலனாத்மகம் கர்மா. இதுவும் அந்த திரவியத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மம். ஆனா இது குணம் இல்லை. குணத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, குணம்ங்கிறது இருந்தா இருந்துட்டே இருக்கும், திடீர்னு காணாத போயிடாது. இந்த சலனம் இருக்கு, இது 4 கணம் ஆச்சுன்னா தானே நின்று போயிடும். கிரியைங்கிறது ஒரு எவ்வளவு நேரம் நிற்கும்னு சொன்னா ஒரு 4 கணம் தானா, 4 கணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல தாங்காது, அது நசிச்சு போயிடும். அப்புறம் புதுசாதான் வரணும், புதுசா கிரியை வந்தா வரும். ஆனா ஏற்பட்ட கிரியை இருக்கு, அது 4 கணத்தோட முடிஞ்சது. அதனால கர்மாங்கிறது வேறு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா சாமானியம். சாமானியங்கிறது என்னன்னா, உலகத்துல எத்தனை கடங்கள் இருக்கு? கோடி கடங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான கடங்கள் இருக்கு. இந்த எல்லா கடங்களுக்கும் பொதுவானது ஒண்ணு, அது என்னன்னா கடத்தம் சொல்லுவோம் இல்லையா? இந்த கடத்துல இருக்கிற கடத்தம் வேற, அந்த கடத்துக்கு கடத்தம் வேற இல்லை. இந்த கடம் வேற, அந்த கடம் வேற, ஆனா கடத்தம் ஒண்ணுதான். இதத்தான் சாமானியம்னு சொல்றது, இதையே ஜாஸ்தின்னு சொல்றது. திரவியம், குணம், கர்மா, சாமானியம். குணமோ கர்மாவோ ஒண்ணு இல்லை. குணம் வெவ்வேறு, கர்மா வெவ்வேறு. இந்த கடம் ஆடுறது அந்த கடமும் ஆடுறதுன்னா இதனுடைய ஆடல் வேறு, அதனுடைய இது கிரியை வேறு. ஆனா கடத்தும் வேறு இல்லை. அப்ப திரவியம், குணம், கர்மா, சாமானியம்னு 4 எடுத்தா தனியா சொல்ல வேண்டியது. இதுவரை நமக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். இனிமேல் ஒரு 3 சமாச்சாரம். அதுல 2 பிரக்கிரியைக்காக சொன்னதுன்னு சொல்லணும். விசேஷம் அப்படின்னு ஒண்ணு. இது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, நாம சொல்ற விசேஷம் இல்லை. அவ இருக்கா இந்த விசேஷம்னு ஒரு பதார்த்தத்தை கல்பிச்சுட்டு இருக்கான்னு கேட்டால், ஸ்தூலமா நாம பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் வேறுன்னு சொல்றதுக்கு காரணங்கள் கிடைச்சி போயிடும். காரணம் என்னன்னா வித்தியாசம். ஒண்ணும் இல்லை, இதை இந்த குடம் இருக்கு, இந்த குடம் இருக்கு, இது வேற அது வேறன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தா பாரு, அது கொஞ்சம் இப்படி வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு, கொஞ்சம் தட்டையா இருக்கு, இது அப்படி இல்லை பாரு அப்படின்னு வித்தியாசத்தை காண்பிச்சு, அதனால அது அந்த குடம் வேறு, இந்த குடம் வேறு. இதெல்லாம் சொல்ல முடியாத போனாலும் கூட அதனுடைய அவயவங்கள் வேறு, இதனுடைய அவயவங்கள் வேறு, அதனால அந்த குடம் வேறு, இந்த குடம் வேறு அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாங்க எப்படி அதனுடைய அவயவம் வேறு, இதனுடைய அவயவம் வேறுன்னு சொல்றியே, இந்த அவயவங்களை எப்படி நீ வேறுன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னால், அதனுடைய அவயவங்களை பார்க்கணும். அது வேற அவயவங்கள்னால உண்டான அவயவம், இது வேற அவயவங்கள்னால உண்டான அவயவம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் இப்படி போகலாம்னு சொன்னா, கடைசி அவயவம் அதாவது பரமாணு வரைக்கும் போக முடியும். பரமாணுக்கு போயாச்சுன்னா இந்த பார்த்திவ பரமாணு எல்லாமே பரமாணு, இதுவும் பரமாணு, அதுவும் பரமாணு. இந்த பரமாணு அந்த பரமாணுவும் காட்டிலும் வேறுங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணுமே வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா சொல்லித்தான் அங்கு வேறு வேறு. அதுக்காக வேற ஒரு வழியும் இல்லாத சமயத்துல இது வேறு அது வேறுன்னு சொல்றதுக்கு விசேஷம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு. விசேஷாஸ்து அனந்தா ஏவ, அது கணக்கில்லை. எத்தனை பரமாணுவோ அத்தனை விசேஷம். இதே மாதிரி இந்த பரமாணுவும் அந்த பரமாணுவையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்பட்டது, அதுதான் விசேஷங்கிற பதார்த்தம். இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயமே இல்லை.
அதனால லோக விவகாரத்துக்கு உபயோகம் இல்லாத வஸ்து, ஆனா ஒரு சாஸ்திரத்துல தேவைப்படுறது. இது விசேஷம்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் சமவாயம்னு ஒரு சம்பந்தம். இந்த சம்பந்தம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டால், இந்த சம்பந்தம்னா இது இருக்கு, இந்த விரல் இருக்கு, இப்படியே வந்தது, இதுல சேர்ந்துருந்தது. 2 விரலையும் சேர்ந்து இருக்கு. ஆனா இப்ப சேர்ந்து இருக்கு. ஆனா சித்த முன்னாடி எப்படி இருந்தது? சேர்ந்து இருக்கல, பிரிஞ்சு இருந்தது. ஆக எங்க நாம 2க்கு சம்பந்தம் சொல்றோமோ அந்த இடத்துல அந்த 2 சம்பந்தப்பட்ட 2ம் முன்னாடி சேராம இருந்து அப்புறம் சேர்ந்து இருக்குன்னு சில இடத்துல பார்க்கிறோம். முன்னாடி சேராம இருந்து அப்புறம் சேர்ந்ததுங்கிறது இல்லாமல் வரும்போதே சேர்ந்தே வந்ததுன்னு சில இடத்துல பார்க்கிறோம். எப்படி உதாரணம் பார்ப்போம். இந்த விரல் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு முன்னாடி சேராம இருந்து அப்புறம் சேர்ந்திருந்தது. ஆனா இந்த வஸ்திரமும் இந்த வஸ்திரத்துல உள்ள நூல்களும் இது 2க்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன கேட்பேன், வஸ்திரமும் இந்த நூல்களும் தனித்தனியாக இருந்து சேராம இருந்து அப்புறம் சேர்ந்துருந்ததோ? அப்படியா சேர்ந்துருக்கு? அப்படி சேர்ந்தா அது ஒரு வஸ்திரமாகாது. அந்த வேற நூல் தான் சேர முதல்ல. எந்த நூல்களால வஸ்திரம் ஆனதோ அந்த நூல்களும் அதனால வரக்கூடிய வஸ்திரமும் தனித்தனியா இருந்துட்டு அப்புறம் சேர்ந்துன்றதுன்னு இல்லையா? அதே மாதிரி இந்த வஸ்திரத்துல ஒரு வெண்மை கலர் தெரிகிறது. இது வஸ்திரமும் அதனுடைய கலரும் தனித்தனியா இருந்துட்டு அப்புறம் வந்து சேர்ந்துன்றது கிடையாது. அதான் திரவியத்துல முதல்ல சொன்னேன், திரவியத்திலும் குணத்துக்கும் சொன்னேன். இந்த வஸ்திரம் அசையிறது, இந்த வஸ்திரமும் அதுல இருக்கிற அசைவும் தனித்தனியா இருந்து அப்புறம் வந்து சேர்ந்துன்றது இல்லை. அப்படிதானே? அதே மாதிரி கௌன்னு கோத்தம்னு ஒண்ணு சொன்னேன், எல்லா கோவிலையும் இருக்குன்னு. அந்த கோத்தமும் அந்த கோவும் தனித்தனியா இருந்து அப்புறம் சேர்ந்துன்றதுங்கிறது இல்லை. ஆனா சேர்ந்துருக்கு இல்லையா? இப்படி பார்க்கறதுக்கு இந்த இடத்துலதான் எந்த சம்பந்தமோ அந்த சம்பந்தம் சஞ்சோக சம்பந்தம் இல்லை. அப்ராப்தையோ பிராப்தி சஞ்சோகா. முதல்ல சேராமல் இருந்து சேர்ற இடத்துல சஞ்சோகம் சொல்லலாம், சேர்ந்தே இருக்கக்கூடிய இடம். ஆனா 2ம் அப்பேற்பட்ட இடத்துல வித்தியாசமான சம்பந்தம் சொல்லணும். அந்த சம்பந்தத்துக்கு சமவாயம் அப்படின்னு. அதனால அது அந்த சம்பந்தத்தை ஒரு தனி பதார்த்தமா வச்சுருந்தா. அதனால சஞ்சோக சமவாயம் இல்ல, விசேஷ சமவாயம். இதுக்கப்புறம் அபாவங்கிறது 7வது பதார்த்தம். அந்த 7வது பதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வஸ்து இருக்குன்னு நாம சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி அது இல்லைங்கிறதையும் சொல்றோம். முன்னாடி சொல்லப்பட்ட வஸ்து எல்லாம் ஒரு கட்டம் இங்க இருக்கு, ஆனா அங்க இல்லை. இந்த கட்டத்துல இந்த கலர் இருக்கு, ஆனா இந்த கலர் அந்த கட்டத்துல இல்லை. அல்லது அதுல உள்ள கலர் இங்க இல்லை. இது ஆடுறது, இதுல ஒரு கிரியை இருக்கு, ஆனா அது ஆடல. ஒவ்வொன்றுக்கும் இங்க இருக்குன்னு சொன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்றோம். அது அபாவம். அபாவமும் ஒரு பதார்த்தம். ஆக 7 பதார்த்தங்கள் சொல்றா. இந்த 7 பதார்த்தங்கள் சொல்றது தப்பு. அதுலயும் ஒன்னால இப்ப எப்படி சயோக ஸ்தலத்துல 2 பிரிஞ்சு அப்புறம் சேர்ந்ததுனால அதை 2 தனித்தனியாக சொல்ல முடியுமோ, அந்த மாதிரி திரவியம் குணம், திரவியம் கர்மா, திரவியம் சாமானியம், திரவியம் விசேஷம், திரவியம் சமவாயம் இதெல்லாம் பிரிந்ததாக இல்லை. இப்ப நான் தானே சொன்னேன், பிரிஞ்சிருந்து சேரல. ஆகையால இதை தனியே சொல்ல முடியாதுன்னு பாஷிதார். திரவியாத் ரூபாதயோ குணாக கர்மா சாமானிய விசேஷ சமவாயாவா சந்தி பரேஷாம். இன்னும் தனித்தனியாக இல்லையே. எதி அத்தியந்த சின்னாயேவ திரவியாத் இதெல்லாம் திரவியத்தை காட்டிலும் தனியா இருந்து அத்தியந்த பின்னமா இருக்குமே. ஆனால் அப்ப என்ன ஆகும்? இச்சாதயஸ்த ஆத்மனா, இச்சா தியானம் இதெல்லாம் ஆத்மாவில் வரக்கூடிய குணங்கள் இல்லையா, இதுவும் தனித்தனியா இருந்துட்டு அங்கே வந்து சேர்ந்துகிறதுன்னு இருந்தால் ததாபதி திரவியேன தேசாம் சம்பந்தாந்தவஸ்தி. இது தனியா இருந்து இது சேர்றதா இருந்தா சம்பந்தமே வராது. ஏன்னா 2 திரவியங்கள் சேரணும்னு சொன்னா அந்த திரவியத்துல பிரிய வரணும். 2 தனித்தனியா இருக்கு, எப்படி சேரும்? இதுவாவது நகர்ந்து வரணும், அதுவாவது நகர்ந்து வரணும், 2மாவது இப்படி ஒன்ன நோக்கி ஒரு பக்கமா வரணும், அப்பதான் சேர முடியும். எதிரியும் பிரிய வர முடியாதுன்னு இருக்கும்போது எப்படி இது சேரும்?
இல்லையா? அதாக வந்து சேர்றது இல்லை, சேர்ந்தே வருது 36 பேர். ஆகையால இதை தனியா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் சேர்ந்துக்க முடியாதுன்னு. குணம் கர்மாலாம் தனியா இருக்கு அப்புறம் வந்து சேர்ந்துக்கும்னா வர முடியாது. எதிகா அத்தியந்த சின்ன ஏவ திரவியாசு இச்சாவேஷ ஆத்மனஹா சகாபதி திரவியேன தேசாம் சம்பந்தா உபபத்தி அப்படின்னு ஒரு புது இதை கலக்கி விட்டார். இதுக்கு மேல இது இன்னும் போறது, இதுக்கு மேல இன்னும் போட்டு கொள்ளே சமாயம் சொல்லாமே அப்படின்னு. அது அப்புறம்